வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா புதுப்பேட்டில் இருக்க மூன் ட்ரேடர்ஸ் தான் வந்திருக்கோம். ஆக்சுவலாக இந்த கடை பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 1 இயராக தான் இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா வண்டிக்கு தேவையான A to Z காம்போனன்ட்ஸ் எல்லாமே அவங்க வச்சுருக்காங்க. எப்படின்னா நீங்கள் இப்போ வண்டியை கொஞ்சம் மாடிஃபை பண்ணணும், உங்களுக்கு வேறு ஏதாவது வித்தியாசமாக உங்களுக்கு போடனா கூட நீங்கள் இங்கே வந்து போட்டுக்கலாம். நம்ம உள்ளே போய் பார்ப்போம் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வச்சுருக்காங்கன்னு ஃபஸ்ட்டு நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறம் ஆர்டர் பண்ண சொன்னால் என்னென்னலாம் பண்ணி கொடுக்குறாங்க அதுவும் நம்ம போய் பார்ப்போம். பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே ஒரு கஸ்டமர் இருக்காங்க, அவங்ககிட்ட கேட்போம், அவங்களோட ரிவ்யூஸ் நம்ம கேட்போம், எப்படி என்ன மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் எப்படி இருக்குது என்ன இது நம்ம கேட்போம். ஹாய் ப்ரோ. எப்படி ப்ரோ எங்கேருந்து வரீங்க நீங்கள்? தாமரத்துலேருந்து வரோம். இப்போ என்ன வாங்கியிருக்கீங்க? இப்போ டாமினருக்கு வந்து வைசரும் நம்பர் பிளேட் லேம்பும் வாங்கிடுறோம். இல்லை ஸ்டாண்டிங் கார்டெலாம் வாங்கிடுறோம். எப்படி ப்ரோ இங்கே ரேட்ஸ்லாம் எப்படி இருக்குது? ரேட்ஸு மற்ற கடையில் தெரில, பட் நம்ம கடையை பொறுத்த வரைக்கும் அண்ணன்ட்ட கேட்டாலே வந்து பார்த்து இல்லைனாலும் வராரு, இப்படி கொடுத்துருவாரு. நல்ல ப்ரைஸ் வந்தீங்கன்னா இதை பாருங்க. எப்படி நீங்கள் ரெகுலராக வருவீங்களா? ரெகுலராக வந்து எதாவது பார்த்துனா வீடியோஸ் பார்த்துக்கோங்க. கஸ்டமரே சூப்பராக இருக்குன்றாரு, நீங்களும் செக் பண்ணி பாருங்கள். என்ன பாட்டா தேவைப்பட்டுச்சு அப்படின்னா வந்துட்டு அண்ணன் கேட்டு அவரே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் வந்து பாருங்கள். ஏன்னா இவர் தான் கடையோட ஓனரு. இவர்கிட்ட கேட்போம் நம்ம என்னென்ன பொருள்லாம் வச்சுருக்காங்கன்ட்டு. ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளவோ ஐட்டம்ஸ் எக்கச்சக்கமாக வச்சுருக்காங்க, என்னென்ன பார்ட்ஸ்லாம் வச்சுருக்காங்க அது மாதிரி நம்ம A to Z நம்ம கேட்போம். சொல்லுங்கள் ப்ரோ. இல்லை இப்போ நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா இந்த 220 எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் மீட்ரு, 220 மீட்ரு, அப்புறம் எக்ஸ்ட்ரா ஃபுல் லைட்டு இண்டிகேட்டர், கலர் டிஃப்ரெண்ட் டைப் இண்டிகேட்டரு, வெரைட்டி டைப்ஸ் ஆஃப் ஹாரன் இருக்குது, அப்புறம் வைசர் கிளாஸ் இருக்குது. இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா வேணால் கலர் வேணால் அவங்க ஆர்டர் பார்த்தீங்கன்னா பண்ணி கொடுப்போம். நிறைய வெரைட்டிஸ்லாம் பொருள் இருக்குது. இன்னும் உள்ளே போய்னா நிறைய பொருள் வேணால் வாங்க காட்டுறேன், எல்லாமே பார்க்கலாம். ஓகே டேஸ், நம்ம இப்போ போய் உள்ளே போய் பார்ப்போம். அவர் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் பார்ட்ஸ் வச்சுருக்காங்க அப்படின்னாங்க, போய் பார்ப்போம். நம்ம V3க்கும் பார்த்தீங்கன்னா ஏதாவது சிக்குதான் நம்ம பார்ப்போம். இன்றைக்கி இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளே கடைக்குள்ளே வந்துட்டோம். இங்கே அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற ஸ்பெஷல் பார்ட்ஸு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் நீங்கள் அவ்வளோ பார்க்கவே முடியாது. அந்த மாதிரி ஸ்பெஷல் பார்ட்ஸ் தான் இங்கே அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கோம். ஆக்சுவலாக இது எது என்னென்ன வண்டிக்கு என்ன ஏதுன்னு எனக்கு ஒழுங்காக தெரியல. நம்ம பேசாமல் அவர்கிட்டே கேட்போம். இதை பற்றி பார்த்தீங்கன்னா Yamaha ஷாக் ஆப்ஷன் வாங்குது. ஆல்ரெடி வண்டி நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்கும், ப்ளஸ் உங்களுக்கு ஜம்பிங் ஆகாது, நல்லா இது ஹெவியாக இருக்கும். போட்டிங்கன்னா வண்டிக்கு சூப்பராக இருக்கும். இது வந்து எப்படி ப்ரோ வண்டியிலே இப்போ ஸ்டாக்காக வருதா இல்லை அப்படியே மாடிஃபை பண்ணுறது வண்டியில்? Yamahaக்கு வர்றது வேறு மாதிரி வரும். இது ப்ளஸ் Yamaha ஷாக் ஆப்ஷன் வாங்க, இது பேர் ஆல்ட்ரு பண்ணி மாடிஃபை பண்ணி போடுறது. மாடிஃபை நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது V3 விங்லெட் சொல்லுவாங்க, நியூ மாடலு. இப்போ வந்துருக்க மாடலு கீழே உங்களுக்கு அப்படியே லெவல் ஃப்ளாட்டாக வந்துட்டு இங்கே 2 லைட்டு மாதிரி வரும். சூப்பர் ப்ரோ. நிறைய பேர் இந்த மாதிரி தேடுவீங்க, உங்களுக்கு வேணால் இங்கே வந்துக்கோங்க. ஓகே ப்ரோ, சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட்டு இது அலாரம் டைப்பு. இது அலாரம் டைப்பு நீங்கள் பைக்குக்கு யூஸ் பண்ணிக்கலாம், ப்ளஸ் இது காரு அந்த மாதிரி இது வருதோ டிஸ்க் டைப்பு அலாரம். தட்டினா சவுண்ட் வரும், ப்ளஸ் ஒன்ஸு சவுண்டு, 2வது சவுண்டு, அப்புறம் பைக்கு போய் அடிக்க ஆரம்பிச்சிடும். சவுண்டே ஷேக்காச்சுனாலே ஆமாம் இதாகிடும். நம்மளுக்கு கண்டிப்பாக தேவைப்படும். நல்லா சேஃப்டியாக இருக்கும். வண்டியை நிறைய எடுத்துகிட்டு போவோம், அந்த இதெல்லாம் நம்ம இதை வச்சு தடுக்கலாம் நம்ம. ஓகே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து லிவர் சொல்லுவாங்க, டிஸ்க் லிவர், பிரம்போ லிவர். இது பேர் பிரம்போ லிவர்னுவாங்க. இது எங்கேயுமே கிடைக்காது. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட மட்டும்தான் இது அவைலபிள் ஸ்டாக்கில் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயில் கேன், இது இந்த ப்ளஸ் லிவரு எல்லாமே உங்களுக்கு ஹெவியாக வந்துடும். இதெல்லாம் வண்டி போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும், அவ்வளோ சூப்பராக இருக்கும். வாங்கி நம்மகிட்ட இது யூஸ் பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது. எப்போ வேணால் ஆர்டர் சொன்னீங்கன்னா கூட நம்ம இது பண்ணி போட்டுருவோம். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இது மொபைல் ஸ்டாண்டு. இது பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இப்போது கம்மி ரேட்டில் கொடுத்துட்ருக்கேன். இது நிறைய அதிகமாக விற்கிது. இது நீங்கள் மொபைல் போட்டு இது போட்டிங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்கும், ப்ளஸ்ஸு கீழே விழுவாது. மொபைல் அவ்வளோ சீக்கிரம் கீழே விழுவாது, உங்களுக்கு நல்லாயிருக்கும். நிறைய பேருக்கு நான் இதுதான் விற்றுட்ருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு குவாலிட்டி நல்லா இல்லை, அந்த குவாலிட்டி நீங்கள் போட்டிருக்க குவாலிட்டி வண்டியில் போட்டிருக்கேன்னா நல்லா கஸ்டமர் நல்லா இல்லை அப்படின்ட்டாங்க. இந்த குவாலிட்டி நல்லா போயிட்டுருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா க்ரிப்பு. வண்டிக்கு ஆல் கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது, எல்லா கலர்லேயும் இருக்குது. ஹேண்ட் க்ரிப்பு எதுக்கு வேணால் போட்டுக்கலாம். நீங்கள் யூனிவர்சல் தான், ஸ்பெண்டருக்கு V3க்கு எல்லாத்துக்குமே போட்டுக்கலாம். Yamaha RX 100 இப்படி ஃபுல்லாக
ஆல் கலர்ஸ் அவைலபிள் ஸ்டாக் இருக்குது நம்மக்கிட்ட. இது பார்த்தீங்கன்னா V3 ஸ்லைடுன்னு சொல்லுவாங்க. வண்டி உங்களுக்கு ஏதாவது ஸ்க்ராச்சஸ் ஆகாமல் அந்த ஃபேரிங் அடிப்படாமல் இருக்கிறதுக்காக இது வரும். இந்த மெட்டல் ஃபுல்லாக அவங்களுக்கு பெண்டு கீழே வந்து பெண்டு ஆகாது. இதில் ஃப்ரேமில் போட்டுப்பாங்க, நல்லாயிருக்கும். இது பார்த்தீங்கன்னா இப்போது ஸ்டாண்டு, சைட் ஸ்டாண்டு இது பேர் சொல்லுவாங்க. இது வந்து நியூ மாடல் இப்போ வந்துருக்கிறது. KTMக்கு, R15க்கு V3 ஸ்டாண்ட்லாம் வராது. அது சப்போஸ் உடஞ்சிச்சு உங்களுக்கு அது நல்லா இல்லைன்னா இந்த மாதிரி போட்டுக்கலாம். இது அட்ஜஸ்டபிள் தான். ஒரு ஸ்க்ரூ எடுக்கிறதுக்கு மேலே அப்படியே லென்த்து பண்ணிக்கலாம், ஷார்ட் பண்ணிக்கலாம், கொஞ்சம் அகலம் பண்ணிக்கலாம். இந்த போல்ட் ஃபிட்டிங் வரும், இந்த மாதிரி ஃபிட்டிங் நல்லாயிருக்கும். இது பார்த்தீங்கன்னா Yamaha ரவுண்ட் ரூம் LED ரூமு. இதுலேயே ஆஃப் ரிங் இருக்குது, ஃபுல் ரிங் இருக்குது, நிறைய வெரைட்டி டைப்ஸ்லாம் இருக்குது இதில். இப்போ இது பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் குவாலிட்டி. ஐ பீம், லோ பீமு, இண்டிகேட்டர் இதுலேயே வந்துடும், ஃப்ளாஷிங் இதுலேயே வந்துடும். ப்ளஸ்ஸு உங்கள் நைட்டில் எப்படி போட்டால் ஹைவேஸில் போகிறீங்கன்னா இது நான் போடுறது குவாலிஃபிகேஷனாக இருக்கும். ஹேண்ட்பேர் ஃபிட்டிங் சொல்லுவாங்க. இது லென்த்து, இது சென்டரில் பீஸ் வரும். இதை அட்ஜஸ்டபிள், உங்களை ஹைட் ஏற்றிக்கலாம், இறக்கிக்கலாம், ஷார்ட் பண்ணிக்கலாம், லென்த்து இது பண்ணிக்கலாம். இது 4 ஃபிட்டிங் வந்துடும் உங்களுக்கு. இதிலே கூட கலர் வேணால் கலர் இருக்குது சார், நல்லாயிருக்கும். ஹேண்ட்பேர் அட்ஜஸ்டபிள், ஹைட் பண்ணிக்கிறது, ஷார்ட் பண்ணிக்கிறது எல்லாமே இதிலே வந்துடும். டியூக் இண்டிகேட்டர், ஒரிஜினல் இண்டிகேட்டரு. இது எங்கேயுமே கிடைக்காது. ஷோரூம்லேயே உங்களுக்கு ப்ரைஸ் ஜாஸ்தி வருது. இது நம்மக்கிட்ட சீப்பு தான், நல்லா சீப்பு, பெஸ்ட்டாக இருக்கும். நிறைய பேருக்கு நம்ம ஹோல்சேல் பண்ணியிருக்கோம், வெளியூருக்குலாம் போட்டுருக்கோம், நல்லா பெஸ்ட்டாக இருக்கும். டியூக்கு ஒரிஜினல் இண்டிகேட்டர். இது பார்த்தீங்கன்னா ஆக்ரோபோட்டிக் கம்பெனி ஒரிஜினல் சைலன்சர். நம்மகிட்ட எல்லாமே இருக்குது. இது SC சைலன்சரு, அப்புறம் அக்ரோபோவிக்கு, M4 சைலன்சரு, அப்புறம் நார்மல் ரேட்லேருந்து ஹை ரேட் வரைக்கும் இருக்குது நம்மக்கிட்ட. இது பேக்கில் அந்த சேர் அடிக்காமல் இருக்குது ஸ்டைலாக. இந்த லைட் வந்துடும் உங்களுக்கு, மட்கார்டு லைட்டு, டேஞ்சர் லைட்டு, நல்லாயிருக்கும். நீங்கள் ஒரு பார்க்கவே ஒரு லுக்காக இருக்கும் வண்டிக்கு போட்டிங்கன்னா, அவ்வளோ இதாக இருக்கும். இது போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இது போட்டு பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா மீட்ரு, ஆல்ட்ரேட் மீட்ரு. வண்டிக்கு எல்லா வண்டிக்கும் ஆல்ட்ரேட் பண்ணலாம். ப்ளஸ் புல்லட்டுக்கு, ஸ்பெண்டருக்கு, பல்சருக்கு, இந்த பல்சர் ஓல்டுக்கெலாம் போட்டு RPM உங்களுக்கு கிலோமீட்டர் எல்லாமே வந்துடும். இது நிறையா சிங்கிள் மீட்ரு, டபுள் மீட்ரு, டிஜிட்டல் மீட்ரு, நிறையா வெரைட்டிஸான மீட்டர்லாம் இருக்குது. உங்களுக்கு வண்டியில் போட்டிங்கன்னா அவ்வளோ இது லுக்காக இருக்கும் பார்க்குறதுக்கு. எல்லாமே நீங்கள் வச்சுருக்கீங்க? நம்ம எல்லாமே நம்ம வச்சுருக்கோம், அவைலபிளாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா இப்போது ரீசெண்டாக வந்துருக்கக்கூடிய V3 சப்மாஸ்ன்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு லைட்டு தனியாக வரும். ஏன்னா நம்ம லைட்டு செட் பண்ணி கொடுப்போம், ப்ளஸ் மோல்டிங்கு எல்லாம் போட்டு கொடுத்துருவோம். இதுவும் எல்லா கலர்லேயும் அவைலபிளாக இருக்குது. பிளாக்கு, ரெட்டு, எல்லா கலரும் இருக்குது. வேணா நம்ம ஆர்டர் சொன்னீங்கன்னா பண்ணி கொடுப்போம். இப்போ நியூவாக வந்து V3 உங்களுக்கு இந்த டிரான்ஸ்ஃபார்மர் மாதிரி இந்த சென்டரில் வரும். உங்களுக்கு இதை வச்சு நீங்கள் சென்டரை வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். அந்த இடமே க்ளோஸ் ஆகிடும். நல்லாயிருக்கும், பார்க்கவே ஒரு லுக்காக இருக்கும். வண்டி இது ஃபைபரில் வரனால அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு உடையாது. இது டல் ஆகாது, வெயில் பட்டால் ஃபேட் ஆகாது. அவ்வளோ லுக்காக இருக்கும் வண்டிக்கு போட்டிங்கன்னா. நீங்கள் எந்த மாதிரி மாடிஃபிகேஷன் ஐடியா கேட்டீங்கன்னாலும் நம்மகிட்ட கிடைக்கும். எல்இடியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் எல்இடி இருக்குது. இதில் ஸ்டார்டிங் இந்த ப்ரொஜெக்ட்டு, அதுக்கப்புறம் வண்டிக்கு எல்இடி, ஒரு ஃபேன் டைப்பு, மோட்ரு, அந்த மாதிரி எல்லாமே இருக்குது. இது நல்லாயிருக்கும். உங்களுக்கு R15 வீட்டுக்கு போடலாம், இந்த பல்சருக்கு போடலாம், டியோவுக்கு போடலாம், எல்லா வண்டிக்கும் போடலாம். இது ப்ளஸ் ஹீட்டு, அந்த ஹீட் கண்ட்ரோல் ஆகாமல் இருக்கும். ஃபேன் ப்ளஸ் வரும், ஃபேன் வரும், உங்களுக்கு அடாப்டர் வந்துடும், ஒயரு எல்லாமே நல்லாயிருக்கும். ப்ரைட்னஸ் அவ்வளோ லுக்கு, நைட்டில் போட்டிங்கன்னா நல்லா ப்ரைட்னஸ்லாம் இருக்கும். இப்போ வீடியோஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த சப்மாஸ் வந்து ரொம்ப பிடிச்சிச்சு. இங்கே வந்து பார்த்ததில்ல, என் வண்டி போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ப்ரோ இது போட்டு காமிக்கிறீங்களா? போட்டுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய கலர்ஸ் வரும். இது வந்து உங்களுக்கு ரிங்கில் எரியும், ப்ளஸ்ஸு ஒயிட்டு. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா V3 இப்போ நியூ மாடலில் வந்துருக்குது. இது LED டைப்பு. இதில் கலர் பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் கலர் வரும். பார்க்கிங்கு, பிரேக்கு, லைட்டு, இண்டிகேட்ரு, ஃபுல் எல்லாத்துலேயும் வந்துடும். இந்த V3 சாதாவோட இது கொஞ்சம் உங்களுக்கு நல்லாயிருக்கும். வாங்கினீங்கன்னா ப்ரைட்டஸாக இருக்கும், லைஃப் லாங் வரும். இது பார்த்தீங்கன்னா பயங்கரமாக நான் அட்ராக்ட் பண்ணிடுச்சு. ஒரு நாள் வந்து போட போகிறேன். வண்டிக்கு நீங்களே வேணால் கூட இது பண்ணிக்கலாம். வண்டி கூட போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இது பிரேக் அடித்தா வரும். இது பார்க்கிங்கில் இப்படியே வரையும்.
இது சிண்டிகேட்ரு, ரைட் சைடு லெஃப்ட் சைடு. இது எல்லாமே பார்க்கவே ஒரு லுக்காக இருக்கும். எல்லாமே சேர்த்து பார்த்தீங்கன்னா அப்படியே இதில் ரெண்டுமே சேர்த்து வச்சா பிளிங்க் ஆகிட்டே இருக்கும் உங்களுக்கு. அந்த டென் அசாடு மாதிரி இப்போ புல்லட்டுக்கு போடுவாங்க. இது நல்லாயிருக்கும், பார்க்கவே ஒரு லுக்காக இருக்கும். ப்ளஸ் ஆர் சிம்பிள் போடுறதுனால அந்த ராயல் என்ஃபீல்ட் அப்படி ஒரு பேர் நம்மளுக்கு ஆர் அப்புறம் போட்டு எந்தெந்த சிம்பிள்ஸ் வேணாலும் நம்ம தரலாம். வி போட்டு வரும், ப்ளஸ் அந்த எஸ் போட்டு வரும், ப்ளஸ் ஆர்லேயே மூணு டைப்பாக இது டிஃப்ரெண்ட்ஸ் டைப்பான சிம்பிள்ஸ் இதில் வரும். பார்க்கவே ஒரு லுக்காக இருக்கும். நம்ம செக் பண்ணால் இன்னும் சூப்பராக இருக்கும் லைட் எரிய வச்சா. பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா கேட்குற இன்ஷியலை நம்ம ஆர்டர் ஒரு 2 நாள் முன்னாடி சொல்லிட்டீங்கன்னா நம்ம அந்த இன்ஷியலில் போட்டு கொடுத்துருவோம். ஜூஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த சப் மாஸ்க் வாங்கியிருக்கேன். இந்த சப் மாஸ்க் எனக்கு பார்த்தோன்னே ரொம்ப அட்ராக்ட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் வாங்கணும் முடிவு பண்ணிட்டு அதெல்லாம் வாங்கியாச்சு. இதோட ஃபிட்டிங் வீடியோ வந்து நான் ஆர்டர் சேனலில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இந்த கடையோட லொக்கேஷனால் லிங்காக கொடுக்குறேன், அதையும் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எந்த ஒரு பார்ட்ஸ் வேணாலும் நீங்கள் உங்களுக்கு கால் பண்ணுங்கள். ஆர்எல்ஸ் நீங்கள் வந்து நேரில் கூட பார்த்து வாங்குறதுனா கூட வாங்கிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.